சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Peace be with you, my dear brothers and sisters in Christ. Again, we are meeting in this video. மறுபடியுமாக இந்த வீடியோவில் சந்திப்பதில் சந்தோஷம். பிகேபி தள்ளி போட்டிருக்காங்க, ஸோ அதனால் நம்மளால் சந்திக்க முடியாது. வீடியோ வழியாக சந்திக்கல. ஆண்டவருக்கு நன்றி. எல்லாம் புகழும் மகிமையும் ஆட்சியும் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கே சொந்தம். Our God is good God, awesome God, a wonderful God, almighty God. He still allows us to meet in this video. Let all will of God be done in our life today. இன்றைக்கு அவங்க கூட என்ன சொல்ல போகிறோன்னா, ஒரு மனிதனை அசுத்தமாகவும் சுத்தமாகவும் ஆப்பது எது? What makes a man, a person clean and unclean? Okay, I would like to share Matthew chapter 15 verse 10 to 20. Matthew அதிகாரம் 15 வசனம் 10லிருந்து 20 வரைக்கும். ஆண்டவர் ஒரு மனிதனை எது சுத்தமாக்குது, எது அழுக்காக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். அழுக்கு, God said, it is not what goes into your mouth that makes you unclean, rather what comes out from your mouth is make you unclean. ஆண்டவர் சொன்னது, உன் நாவில் உன் வாயில் நீ எது போடுறியோ அது உன்னை அழுக்க ஆக்காது. உன் நாவிலேருந்து வெளியே உன் வாயிலிருந்து வெளியே வர வார்த்தைகள் தான் உன்னை அழுக்காக்குதுன்னு சொன்னார் ஆண்டவர். இந்த இடத்துல நம்ம குறிப்பாக கவனிக்கணும். சாப்பாடு குறித்து மட்டும் ஆண்டவர் பேச கிடையாது. சாப்பாடு குறித்து மட்டும் ஆண்டவர் பேச. God is not talking about your food only, not only talking about your food. It's the words that coming out from your mouth. உங்கள் நாவிலிருந்து பெறப்பட்டு வர வார்த்தைகள் தான் உங்களை அசுத்தமாக்குது. ஆமென், ஆமென். இன்னைக்கு ஒரே செகண்டில், ஒரு வினாடி, just in 1 second I can be the most hated person in your life. How? ஒரே வினாடியில் நீங்கள் வாழ்நாள் பூரா என்னை வெறுக்கிற மாதிரி என்னால் செய்ய முடியும். எப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது படால் நான் ஓங்கி உங்களை அரைஞ்சிட்டேன்னு வச்சுங்க, நீங்கள் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டீங்க. அப்போ நான் உங்கள் ஃபைலில், உங்கள் லைஃப்பில் நான் ஒரு கெட்டவனாகிடுவேன். If I just, when we are talking, I just slap you, it will only take 1 second for me to be the bad person in your whole life. You will never forget me until you die. So the same goes to the word. We read in the Bible, a word can kill a person, and the same word can make the person live. இறை வார்த்தை நம்ம படிக்கிறோம். நாவிலிருந்து பிறப்பட்டு வர ஒரு வார்த்தை ஒருத்தனை சாவடிக்கும், அதே வார்த்தை அவனை வாழ வைக்கும்னு சொல்கிறோம். ஆமென். அதே வார்த்தை அவனை வாழ வைக்கும்னு சொல்கிறோம். அப்போ இன்றைக்கி இதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால், இஃப் வி ஹவ் ரிசீவ் லார்ட் ஜீசஸ் as our savior, நம்ம நாவில் நம்ம பேசும்போது நம்ம வார்த்தையை நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் பேசணும். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை யோசித்து பேசணும். அதுக்கு பேர் தான் ஞானம். that is called wisdom. It's not knowledge, it's wisdom. When you talk, you think before you talk. Amen. Be honest. Be honest in what you do and be truthful in what you say. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதில் நீங்கள் நியாயமாக இருங்க. நீங்கள் பேசுகிறதுல நியாயமாக இருங்க, நீங்கள் செய்கிறதுல உண்மையாக இருங்க. Truthful in what you are doing and be honest in what you are saying. Don't worry about the people. Don't worry about the people, what they might say. Only thing, you don't lie. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி யோசிக்காதீங்க. நீ பொய் சொல்லாமல் உண்மையாக இரு. இயேசுக்கு அதுதான் பிடிக்கும். ஏன்னா பொய் அதான் மத பாவம். when you lie, that is a first sin. Lying is first sin. Amen. Hallelujah. Hallelujah. Like for the people, God said in verse 13, if you see verse 13, God said, every plant that is not planted by my Father will be pulled out. வசனம் 13 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சொல்கிறார், என் தந்தையினால் நடப்படாத மரங்கள் பிடுங்கப்படும்னு சொல்கிறார். பிடுங்கி போடப்படும். நடப்படாத மரங்கள், அவர்னால் பயிரிடாத மரங்கள் மண்ணிலிருந்து பிடுங்கி போடப்படும்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆமென். அதே வசனம் 14
14 பார்த்தீங்க, தொடர்ந்து 13 14 நீங்கள் படிச்சீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறத நற்செய்தியிலிருந்து நீங்கள் சொல்கிறத, if you see verse 13 and 14, what God is telling, if you whatever you spoke to them godly things, they won't accept. Some people, they will not understand or pretend not to understand these things so that they don't follow whatever you say. That's what God said. They are blind leaders. They are blind leaders. A blind, when he leads another blind, both of them will fall into the ditch. குருடர்கள் சொல்கிறாங்க, தந்தையினால் நடப்படாத மரங்கள் பிடுங்கி போடப்படணும். அது யாருன்னா குருடர்கள். குருடர்கள்னால் அவங்க நச்செய்தி கேட்பாங்க, இதே வார்த்தையை நம்ம அவங்கள்ட்ட சொல்லுவோம், வருஷ கணக்கில் சொல்லுவோம், நாள் கணக்கில் பேசுவோம், ஆண்டவர் இப்படி செஞ்சார், இது செய்யக்கூடாது எல்லாம் சொல்லுவோம். அவங்க கேட்பாங்க, செவிடங்காதில் சங்கு உதிர்ன மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க குருட மாதிரியே நடந்துக்குவாங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரியும் அவங்களுக்கு ஒன்றும் புரியாத மாதிரியும் நடந்துக்குவாங்க. So they will like be like blind people and deaf people. They will listen to the word of God. They know what is right, what is wrong, but they pretend to be don't know. They don't want to know. So this type of people, that's what God said, is not planted by the Father. இந்த மாதிரி ஆளுங்க தான் ஆண்டு சொல்கிறாரு, என் தந்தையினால் நடப்படாத மரங்கள். ஆமென். தந்தையினால் நடப்படாத மரங்கள். நீங்கள் எவ்வளோ சொல்லுங்கள், அவங்க ஈகோ, அவங்களோட பெருமைக்கு தான் நிற்பாங்க. அவங்களோட ஈகோ. நான் போன வாரம் சொன்னேன், செக் யோர் லவ்னு சொன்னேன். இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம். 17ஆம் தேதி உங்கள் விசுவாசத்தில் ரிலாக்ஸ். on the 17 I said relax in your faith. விசுவாசத்தில் பொறுமையாக இருங்கன்ட்டுனே. 24 நான் சொன்னேன், 24 I teach you the return of the evil spirit. அசுத்தாவி போயிட்டு வர அசுத்தாவியை பற்றி சொன்னேன். 31ஆம் தேதி 31st I spoke to you all about resist the devil. சத்ருக்காரனை விரட்டி அப்படின்னு சொன்னேன். Today I am talking about the person, clean and unclean of a person. What makes you clean and what makes you unclean? எது உங்களை சுத்தமாக்கும், எது உங்களை சுத்தப்படுத்தாது நான் சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் இறை வார்த்தை ரொம்ப முக்கியம். ஜெபம் ரொம்ப முக்கியம். இறை வார்த்தை நீங்கள் உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய் இறை வார்த்தையை மெடிடேட் பண்ணிங்கன்னா, தியானம் பண்ணிங்கன்னா, அது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாது. எப்போதும் ஜெபிக்கணும். யூ மஸ்ட் ப்ரே ஆல்வேஸ், வெதர் யுவர் லைஃப் இஸ் குட் ஆர் பேட். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது உங்களுக்கு தெரியாது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு ப்ரே. எப்போதும் ஆண்டவர் கூட 1 மணி நேரம் ஆண்டவர் கூட ஒதுக்கி ஆண்டவர் கூட உட்காந்து ஆண்டவர் கூட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஜஸ்ட் 1 hour in a day, preferably in the morning. Just spoke to God, just pray, meditate the word of God. Amen. Hallelujah, hallelujah. இன்னைக்கு இது ரொம்ப முக்கியம். The more you read the word of God, the more God will cleanse you. நீங்கள் அதிக அளவு நீங்கள் இறை வார்த்தை படிக்கும்போது ஆண்டவர் உங்களை அதிக அளவு சுத்தப்படுத்துவார். ஆமென். நான் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஒரு கிராண்ட்ஃபாதர், ஒரு தாத்தா, அவர் கறி போட்டிருந்தாராம். சிம்னியில் கறி போட்டிருந்தாராம். grandfather wants to light up the chimney, so he put all the charcoal inside there. அப்போ கறி போட்டுட்டு இருக்கும்போது அந்த வக்கில், அவர் கறி போட்டிருந்த வக்கில் ரொம்ப ஒட்டையாக இருந்துச்சு. ஆனால் அவர் கறி போட்டிருந்தா அவர் பேரன் வந்தானா உள்ளுக்கு. His grandson came and told the grandfather, oh, you asked me to read the Bible, you asked me to meditate the word of God, you asked me to pray, nothing changes in my life, nothing changes. அவன் சொன்னால், நான் பேரன் சொன்னான்னா, நீங்கள் என்னை இறை வார்த்தையை படிக்க சொன்னீங்க, ஜெபம் பண்ண சொன்னீங்க, நானும் செஞ்சிகிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லையே, நான் எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்கலையே, ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு. அப்போ தாத்தா சொன்னாராம், இந்த வக்கலில் போய் அது பாரு, அங்கே ஆறு இருக்குது பாரு, வீட்டு முன்னுக்கு ஒரு ஆறு இருக்குது, ஒரு 100 meters away there's a river from the house. So the grandfather asked him to go and take water with the basket. அவர் வச்சுருந்த அந்த வக்கலில் போய் தண்ணி மொண்டுட்டு வான்னு சொன்னாராம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீ போய் மொண்டுட்டு வா, நான் சொல்கிறேன்னு சொன்னான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவன் போய் மொண்டுட்டு நடந்து வந்தானா, அந்த வக்கல் உள்ள தண்ணிலாம் கீழே போயிடுச்சு, தண்ணி வரல. First time he went and take the water in the basket. When he walked back to the house, there's no more water because the basket full of holes.
ஸோ நிறைய வாட்டர் இருந்தனால அந்த தண்ணி ஓடிச்சு. ஸோ தாத்தா சொன்னாலும் திருப்பி போய் எடுத்துருவாங்க. திருப்பி போயிட்டு எடுத்துகிட்டு ஒடியாந்து வாசல் சேரும்போது கூட தண்ணி போயிடுச்சு. அந்த செகண்ட் டைம் he go and take the water and ran to the house. Still there is no water because of the holes. Alright. Then the grandfather say, go. மூணாவது வாட்டி அனுப்பிவிட்டாங்க. Go the third time. So he go and ran and come back. Still there is no water, so he get frustrated. அவன் உள்ளுக்கு தண்ணி இல்லை, அவனுக்கு கோவம் வந்துருச்சு. He get frustrated. And then தாத்தா சத்தம் போட்டானா, அந்த வக்கிலையும் ஓட்டையாக இருக்குது, the basket full of holes. How you expect me to take the water with this hole in the basket? ஓட்டை உள்ள வாளியில் போய் நான் எப்படி போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவேன்? ஸோ அது தண்ணிலாம் ஓடி போயிடுது, என்னால் எடுக்க முடியல. அப்போ அந்த தாத்தா சொன்னாரான், அந்த வக்கில் பாரு, அந்த வாளியை பாருன்னு சொன்னாரான். God and the grandfather asked the grandson to see the basket, the pail. The pail is clean from all the marks of the charcoal or the mark, அந்த கறிக்கொட்டையோட அடையாளம்லாம் இல்லாமல் அந்த வாளி சுத்தமாக இருந்துச்சான். There's no the marks of charcoal, no dark stains or whatever. The pail was clean. So the grandfather explained. அந்த வாளி சுத்தமாக இருந்தனால தாத்தா சொன்னாராம், இப்படி தான் நீ பைபிளை படிக்க நீ ஜெபிக்க நீ சுத்தமாவ அப்படின்னு சொன்னார். You read the word of God, you meditate the word of God. The more you read, the more you meditate, you will become clean like this pail. இந்த வாளி மாதிரி நீ சுத்தமாயிருவேன்னு சொன்னாராம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை, நான் எந்த மாற்றமும் பார்க்கல, இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட்டுட்டு, டோன்ட் ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் அண்ட் கம்பேர். யூ ரீட் த வேர்ட் ஆஃப் காட், யூ ப்ரே. God will do his things in his time. ஆண்டவர் அவர் நேரத்தில் உங்களை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். பைபிள் நீங்கள் அந்த வார்த்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, God said whatever goes into your mouth will go into your stomach and come out. நான் நீ வாயில் போடுற எல்லாமே உன் வயிற்றுக்கு போய் அப்புறம் அது வெளியே போயிடும். ஏன்னா உன் வாயிலேருந்து வர வார்த்தை, and the things that come out from your mouth that makes you unclean. ஸோ அதனால் நம்மளுக்கு தெரியணும் எது நம்ம பேசுகிறோம், எது நம்ம சொல்கிறோம். ரொம்ப கவனமாக யோசித்து சொல்லணும். ஆமென். அதுதான் நம்மளை பொய் சொல்ல வைக்குது. நம்ம வாயிலேருந்து வர வார்த்தை தான் நம்மளை பொய் சொல்ல வைக்குது, நம்மளை கோபப்படுத்துது, நம்மளை அவமானப்படுத்த வைக்குது. நிறைய காரியம் அந்த நாவிலேருந்து வர வார்த்தை. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், God said whatever come out from your mouth is lie, killing, lot of evil thoughts is coming, is from your heart. The more உங்கள் இருதயத்திலேருந்து வர வார்த்தைன்னு சொன்னது. நீ எவ்வளோக்கு எவ்வளோ இறை வார்த்தையை படிக்கிறியோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீ ஜெபிக்கிறியோ, the more you read the word of God, the more you pray, the more your heart will be clean. உன்னோட இருதயம் சுத்தமாக இருக்கும், நீங்கள் பேசுகிறது தெளிவாக இருக்கும், நியாயமாக இருக்கும், ஞானத்தோடு இருக்கும். நம்மளுக்கு தெரியணும் நம்ம ஆண்டவர் கூட நடந்து போகிறோம். நம்மளுக்கு we must know the difference between the truth and tradition. இப்போ சத்தியத்துக்கும் சாங்கியத்துக்கும் வித்தியாசம் தெரியும் நம்மளுக்கு. இன்றைக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, Lord Jesus came into the world to destroy the tradition, to take the tradition away. And சாங்கியத்தை எடுத்து போட தான் வந்தார், சத்தியத்தை எடுத்து போட வரல. He is not go away with the truth. He never take anything out of the truth. He just don't want the traditional to be followed. The என்சென்டர் கொடுத்தாங்களே வயசானவங்க, அதை ஃபாலோ பண்ணாத, அதை அப்படியே விடு அப்படின்னு சொல்லி தான் செஞ்ச ஆண்டவர் வந்தாரே தவிர, நீ இந்த ட்ரெடிஷ்னலே. இப்போ ரொம்ப பேர் அந்த ட்ரெடிஷ்னலே பிடிச்சிட்டு வராங்க, சாங்கியத்தையே பிடிச்சிட்டு வராங்க, சாங்கியம் சம்பிரதாயம் அப்படின்றது. ஆண்டவர் அதுக்கு வர கிடையாது. இயேசு கிறிஸ்து அதை எடுத்து போடுன்னு தான் சொன்னது. சாங்கியத்தையும் சம்பிரதாயத்தையும் எடுத்து போடு, கெட் அவே ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல், அதை போடு. அதுதான் டேவல், டேவல். ரிசீஸ் த டேவல் சொன்னார். சாத்தானை விரட்டினா இதுதான். இந்த சாத்தான் தான் எல்லாத்தையும் கொண்டு நம்மக்குள்ளே சேர்த்துரும். நீ மறுபடியும் போய் சத்துருக்காரன் வழியில் அதை செய்கிறதும் இதை செய்கிறதும், யூ கோ அண்ட் டூ த ட்ரெடிஷ்னல் வேஸ், யூ பிரிங் பேக் த டேவல் இன் டு யோர் லைஃப். And the evils in your life will never go away until the devils are coming in. You are receiving. நீங்கள் எடுக்க உங்களுக்குள்ளே உள்ள சத்துருக்காரன் ஓட மாட்டான், வெளியே உள்ள சத்துருக்காரன் உள்ளுக்கு வருவான். இன்றைக்கி நம்மளுக்கு தெரியணும்.
நம்ம வாழ்க்கையில் நம்ம வளர்கிறோம். I've been teaching all these things all the while, and I've been repeating. Last week I told you all, if 10 people don't like you in your house or in your office, in your church, that means something is not right with you. Check your ego, check your love. அதே மாதிரி தான் 10 பேருக்கு நான் போன வாரம் சொன்னேன், 10 பேருக்கு உங்களை ஒரு சபையிலையோ ஒரு வீட்லேயோ ஒரு ஆஃபீஸ்லேயோ பிடிக்கலன்னா, யூ மஸ்ட் செக் உங்களோட ஈகோ பாருங்கள், உங்களோட பெருமையை பாருங்கள். நீ ரொம்ப பெருமையாக இருக்கியா, இல்லை உனக்கு அன்பு இருக்கா? செக் யோர் லவ். இன்றைக்கி ஐ எம் கோயிங் டு டெல் யூ ஒன் மோர் திங்ஸ் டுடே. என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் கேட்டகரி கொடுத்துருக்காரு ஆண்டவர். God have provided categories in our life. That means you become baby, then you child, then you become youth, then you become adult. Okay, அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்குது. அப்புறம் அடல்ட் வந்தோடனே then you become, if you are lucky, you will become a grandfather and great grandfather. God give the ranking. Okay, so there's a stage where after youth you become man. youth முடிஞ்சோடனே நீ ஒரு அடல்ட்ஸ் ஆகும்போது இஸ் அ மேன் மனிதன் ஆம்பளை ஆகுறீங்க. ஸோ ஒரு ஆம்பளை ஒரு பெண் ஆம்பளை. அது எப்போ நடக்குது நம்ம வாழ்க்கையில்? when the stage of man and woman comes in our life is very important. That is after you married. God allow you to marry. When you married, நீங்கள் திருமணம் பண்ணும்போது பாருங்கள், நீங்கள் பேபியாக இருக்கிறீங்க, அப்புறம் பிள்ளைங்களாக ஆகிறீங்க, அப்புறம் யூத்தாக இருக்கிறீங்க, அப்புறம் அடல்ட்ஸ் பெரிய மனுஷன் மேன் ஆம்பளை ஆகிறீங்க, பொம்பளை ஆகிறீங்க. இந்த ஆம்பளை பொம்பளை ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஏன்னா அன்டில் யூத் வரைக்கும் நீங்கள் யூ யூஸ் நாலேஜ். யூத் வரைக்கும் நீங்கள் வெறும் உலக ஞானத்தை தான் பாய்ப்பீங்க. when you become a man, நீங்கள் பெருசான when become a man, ஒரு ஆம்பளை ஆனோடனே ஒரு பொம்பளை ஆனோடனே you must use the wisdom of God with knowledge. ஆண்டவரோட ஞானம் உங்களுக்கு வரணும். இந்த ஆண்டவரோட ஞானம் வரணும்னா you have to pray. When you want to get the wisdom of God, you must pray and you must meditate the word of God and lead your life or walk with God, so that you don't walk with blind people. You walk with God, you walk in light. When you walk in light, you know what is happening in your life. என்ன நடக்க போகுது. You can plan things, you know what is happening, you know okay what to do and all. That is wisdom of God. Sometimes, most of the times in my experience, I have seen man and woman. They are man and woman, they are married, they got children and all these things, but they are still in youth. They never become man, they never become woman, they are still in youth. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க பெருசாகிடுவாங்க, கல்யாணம் பண்ணிடுவாங்க, பிள்ளைங்க இருக்கும், வயசாயிரும். ஆனால் இன்னும் அவங்க யூத் நினப்பிலே இருப்பாங்க. அவங்க they don't become a man. ஏன்னா ஞானத்தை பாய்க்கிறது இல்லை. ஓகே, they don't become a man because they never use the wisdom. they always complain, they always compare. எப்போதும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எப்போதும் கம்பேர் பண்ணுவாங்க. இவங்க பேர் எப்படி இருக்காங்க, அவங்க பேர் எப்படி இருக்காங்க, நான் பேர் எப்படி இருக்கேன், இந்த பிள்ளைங்க எப்படி, அவங்க பிள்ளைங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுவாங்க. நிறைய காரியங்கள் அவங்க பிள்ளைங்களை கம்பேர் பண்ணுவாங்க. எதாக இருந்தாலும் கொமெண்ட் நிறையா காசு விஷயத்தில் ரொம்ப கனெக்ட் பண்ணுவாங்க. மணினா அவங்களுக்கு மணி தான் காட்டாக தெரியும். they always try to compare and complain and money become their God. You see, when you become a man, when you use wisdom of God, நீ எப்போ ஒரு ஆம்பளை ஆகிட்டியோ, நீ கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணிட்டியா, நீ ஆண்டவரோட ஞானத்துக்குள்ளே போறியா, அப்போ நீ எதையும் யோசிக்க தேவையில்லை. இயேசு பார்த்துக்குவார். எல்லாம் செஞ்சுவிட்டு எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்? இன்றைக்கி நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், ஓகே கல்யாணம் பண்ணோம். கல்யாணம்னா என்னது? கல்யாணம்னா என்ன? ரொம்ப பேருக்கு இந்த கல்யாணம் அர்த்தம் தெரியாமல் இருக்கணும். So many people, they married, but they don't know the meaning of the marriage, why they married and why God allowed them to marry. And உங்களை சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா, if you see around you, most of the people, sometimes they don't marry, they live bachelor, they die bachelor, they don't know anything about family and children. If these are the people, like blind people, they don't know anything about family, children and anything, they will go and advise family person, they go and advise a family man and a family woman. இவங்க கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. God never allow them to marry. ஸோ அவங்க பேச்சுலராகவே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, குடும்பம்னா என்ன தெரியாது, பிள்ளைங்களாம் என்ன தெரியாது, மனைவினா என்னன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் இவங்க போய்
குடும்பத்தோடு இருக்கிற மனைவியோடு இருக்கிற பிள்ளைங்களோடு இருக்கிற ஆளுக்கு போய் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு பொம்பளையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆம்பளையாக இருந்தாலும் சரி, போய் அட்வைஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் வாட் காட் said. Blind leaders, a blind leader go and guide another blind, both of them will fall into the ditch. ரெண்டு பேரும் குருடர்கள். இந்த ரெண்டு குருடர்கள், ஒரு குருடன் போய் இன்னொரு குருடனை வழி நடத்தினா எல்லாம் போய் அள்ளூரில் விழ வேண்டியதான். ஆமென். அல்லேலூயா. இதுதான் ஆண்டு சொன்ன பிளைண்ட் பீப்புள். இஃப் யூ ஆர் அ மேன், நீ கல்யாணம் பண்ணிட்டியா, உனக்கு வந்து குடும்பம் இருக்கா, அதுதான் உன் குடும்பம். உன் பொண்டாட்டி, உன் பிள்ளைங்க, அதுதான். அது விட்டுவிட்டு நீ யூத்தாக இருக்கிறன்னு நினச்சிக்கிட்டு எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் தம்பி, என் மாமன், மச்சான், அதெல்லாம் இல்லை. யூ சி, இஃப் யூ காட் கிரியேட்டட் அ ஃபேமிலி ஃபார் யூ, காட் கிவ் யூ அ வைஃப். ஓகே, who is your wife? You must know who is your wife. How God created Adam? God created Adam in his image. மண்ணால God created Adam, and from his rib bone, இருந்து தான் God created a woman. இன்னைக்கு அதே மாதிரி a man, every man has a rib bone. ஒரு rib bone இருக்கு மனைவியா. As a wife there is a rib bone. Through marriage கல்யாணம் மூலியமாக ஆண்டவர் அந்த rib bone-ஐ மறுபடியும் உள்ள வைக்கிறார். God put back the rib bone into your body so that they call one. They are not called two. God said call one, man and woman. கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் அழைக்கப்படுறாங்க. Until you don't know God, until you never find who is the true living God, sometimes the marriage will have all kind of problems. They don't understand each other, they fight this and that. அந்த உண்மை உள்ள தேவனை தெரியாத வரைக்கும் இந்த விழா எழும்பும், இந்த மேனும் இந்த விழா எழும்பும் சில பேர் சண்டையோடு இருப்பாங்க, சந்தேகத்தோடு இருப்பாங்க. அது when you know God, உங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தெரிந்த பிறகு சண்டை சச்சரவுலாம் இருக்காது. ஏன்னா God will come into your family. God will make the bone and the rib bone to live peacefully. அதுக்கு வந்து you need to know that, you need to understand God. இப்போ you understand God, you walk with God, God will make sure that your family is in peace and happy. That's why God created a family for you. If you don't understand God, you never follow God. நீ உனக்கு ஆண்டவர் தெரியல, ஒன்றும் தெரியலனா உன் குடும்பம் அமைதி சமாதான சந்தோஷத்தோடு இருக்காது. ஆண்டவர் தெரிந்த பிறகு அந்த சந்தோஷத்தையும் அமைதி சமாதானத்தையும் ஆண்டவர் அவங்க கொண்டு வருவார். கொண்டு வந்து உங்களை வாழ வைப்பார். வாழும்போது இது உன் குடும்பம், உன் பிள்ளைங்க, ஆண்டவர் உனக்கு கொடுத்தது. The rib bone, why God rib bone? The woman always must be under your arm. You are a man, under your arm, then you have to take care of the woman. இன்னைக்கு இந்த விழா எலும்பு ஆண்டவர் மறுபடியும் வைக்கும்போது அந்த பெண்ணு உன் கை கீழே இருக்காங்க, உன் மனைவி உன் கை கீழே இருக்கும்போது நீ அவங்களை பாதுகாத்துக்கணும். That's a gift of God to you. ஆண்டவர் கொடுத்தது. அதே மாதிரி பிள்ளைங்க, it's a gift. It's a gift of God. Your children, how many children you have, it's a gift of God. So you must take care of them. Concern. Today we are just talking about concern. You can love them. You can say, I love them. I provide them with everything. You give them house. You give them clothes. You give them makan, food. Give them education. It's all your responsibility. நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து என்ன குறை வச்சேன், நான் அவங்கள நேசிக்கிறேன்னு, நல்லா பார்த்துக்கிறேன்னு, நான் வீடு கொடுத்தேன், காடி கொடுத்தேன், படிப்பு கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தேன், துணிமணி கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தீங்க. சரி, உன்னோட கன்சர்ன் எங்கே? அன்பு எங்கே? உன் அன்பு எங்கே? where's your love for them? where's your concern for them? நம்மளுக்கு தெரியணும். You sit and think. Whether you are a woman who are listening to this video, whether you are a man, sit and think. Have I concern for my family, my wife and my children? நான் போனேன்னா, என் ஒய்ஃபுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நான் போய் நின்றேன்னா, do I help my wife? Or do I go and stand for her problem? Do I help my children? Do I stand for their problem? நான் போனேன்னா, நான் பார்த்தேன்னா, என் பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன்னா, என் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன்னா, ஓகேவா இந்த மாதம் எல்லாம் ஓகேயா, உனக்கு இது இருக்கா, அது இருக்கா, ஜாமான் இருக்கா, செலவு ஜாமான் எடுக்கணுமா, கன்சர்ன் செலவு ஜாமான் எடுக்கணும், ஐயோ ஓகே. என்னைக்காச்சும் யாராச்சும் உங்கள் ஒய்ஃபை பார்த்து இல்லை உங்கள் பிள்ளைங்களை பார்த்து நல்லா இருக்கு, உங்கள் ஒய்ஃப் மெயின்லி இட்ஸ் யோர் ஒய்ஃப்லாம், இட்ஸ் யோர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்து கேட்டிருக்கீங்களா, நல்லா இருக்கியாம்மா, நல்லா இருக்கியா, எல்லாம் ஓகேயா, எவ்ரி திங் ஓகே கேட்டிருக்கீங்களா? Do you ever any husband or wife go and ask the husband or go and ask the wife, are you okay, are you fine, are you happy?
கேட்டிருக்கீங்களா? பி ஆனஸ்ட்லாம், பி ஆனஸ்ட் அண்ட் ட்ரூத்ஃபுல். கேட்டிருக்கீங்களா? பிகாஸ் காட் இஸ் லிசனிங் டு யுவர் ஹார்ட். கேட்டிருக்குமா? பார்த்துருக்குமா? ஏன்னா இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா, ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு சில்ட்ரனுக்கு இதெல்லாம் செய்யலைன்னா, they will never come and share their problem with us. அவங்க நம்ம செய்யலைன்னா, if we never do, நம்ம அவங்க வந்து நம்மக்கிட்ட அவங்க பிரச்சனையை பற்றியோ அவங்க காரியத்தையோ பேச மாட்டாங்க. ஏன்னா பேசினாலும் பிரயோஜனம் இல்லையே, பிரயோஜனம் இல்லை. இவங்க என்ன உதவி செய்ய போகிறாங்க, இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு they will do their things. ஸோ நான் சொல்கிறேன், God have provided, God have given us everything. எல்லாமே கொடுத்துருக்காரு ஆண்டவர். It is how you take care of your life. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி செய்கிறீங்க, அதுதான் முக்கியம். இன்றைக்கி we are lucky and we are blessed that we are alive today. இன்னி வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம். எல்லாமே God is taking care of everything. God is taking, ஆண்டவர் எல்லாமே பார்த்துக்கிறார். இன்றைக்கி நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து, நம்மளுக்கு குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைங்களை கொடுத்து, உணவு கொடுத்து, எல்லாமே everything whatever we have is belong to Lord Jesus. And we have to give an account to God when you die. ஆண்டவர் கேட்பார், உனக்கு எல்லாம் கொடுத்தேனே, நீ எப்படி வாழ்ந்த, என்ன செஞ்ச, போன வந்த. God will ask, we have to give account for everything. And especially if you die as a man, as a husband, or as a wife, with the children and all this, you have to give account for everyone that God put under you. உங்களுக்கு கீழே வைத்த எல்லாருக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்குறீங்க. Once you are married, அது உன்னோட தனிப்பட்டையாச்சு. நீங்கள் கல்யாணம் பண்ணோன்னு, once you married, it's your separate ready. You are no more with your father's or mother's family, no more, it's your family. So you no need to give an account for your father's family, for your mother's family. You have to give an account for your family. So be very careful, be very alert, and pray. Try to understand God. Try to understand what is God trying to teach us, what is God trying to put in our life, and whatever we have in our life is belong to Lord Jesus. And always be grateful and pray always. Read the word of God. Peace be with you.